இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CCS 361 robotics process automation. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா RPA அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இதுல இந்த RPA பிளாட்ஃபார்ம்ஸ், அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இதை எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் RPA பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னும் கேட்கலாம், இல்ல அதோட கம்பேரிசன் கூட கேட்கலாம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் UI path stack. இந்த RPA பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் தான் இந்த UI path. இதோட காம்போனன்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் த டைப்ஸ் ஆஃப் robots அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் சப்போர்ட்டட் பை UI path. இந்த 3 கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா போன வருஷம் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. தென் எமர்ஜென்ஸ் ஆஃப் robotic process automation, தென் எவால்யூஷன் ஆஃப் RPA. இந்த டாபிக்மே இம்பார்ட்டன்ட் தான். எப்பவுமே இந்த இவால்யூஷன், எமர்ஜென்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க யூனிட் 1ல. தென் ஒன் மோர் கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் RPA இதை கூட ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டியில படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த யூனிட்ல ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா யூனிட் 2லயுமே நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதுல இந்த ரீடிங் அண்ட் எக்ஸல் ஃபைல் அண்ட் கிரியேட்டிங் எ டேட்டா டேபிள் ஃப்ரம் எக்ஸல் ஃபைல். இதுல உள்ள ஸ்டெப்ஸ் படிச்சுக்கோங்க. தென் இதுல இருந்து ஓனா ஏதாவது ஒரு சினாரியோ கொடுத்து அதுல இருந்து டேட்டா டேபிள் கிரியேட் பண்ண சொல்லியும் கொஸ்டின் கேட்பாங்க. கிரியேட்டிங் எ டேட்டா டேபிள் அண்ட் ரைட்ஸ் இட்ஸ் டேட்டா டு எக்ஸல் ஃபைல். அப்போ எக்ஸல் ஃபைல்ல இருந்து டேட்டா டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல டேட்டா டேபிள்ல இருந்து எக்ஸல் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு டெக்னிக்லயுமே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது ரெண்டுமே கண்டிப்பா படிச்சுக்கோங்க. பார்ட் சில கூட இந்த கொஸ்டினை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் UI எக்ஸ்ப்ளோரர் ஹேண்ட்லிங் ஈவெண்ட்ஸ். இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான். தென் கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபார் டெசிஷன் மேக்கிங். இது ஆல்ரெடி நம்ம சி ப்ரோக்ராம்ல படிச்ச அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் இந்த கொஸ்டின் இருக்கும். தென் ஒன் மோர் கொஸ்டின் வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். இந்த யூனிட்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கிறதுனால இந்த 5 கொஸ்டின்ஸ்மே நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா நான் 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். Steps involved in extracting text using screen scraping from website and writing to CSV. இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல உள்ள ஸ்டெப்ஸும் படிச்சுக்கணும். பிளஸ் இதுல இருந்து இந்த தேர்ட் கொஸ்டின் இருக்கு, இந்த மாதிரியும் கேட்பாங்க. பில்டிங் எ டேட்டா டேபிள் ஃபார் சம் வெப்சைட் யூசிங் டேட்டா ஸ்கிராப்பிங். அதுல பிளிப்கார்ட் வெப்சைட் கொடுத்து போன வருஷம் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் வேரியஸ் ஆக்ஷன் இன்வால்வ் இன் டேக்லிங் ஃபெயிலியர் பாயிண்ட்ஸ். இதுவும் யூனிவர்சிட்டியில கேட்டிருந்த கொஸ்டின் தான். தென் ஒன் மோர் கொஸ்டின் வந்து ப்ராசஸ் மைனிங். இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இதுல இருந்து 1 or 2 பிக் கொஸ்டின் கூட நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா ஸ்கிராப்பிங் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா கலெக்ட், எனேபிள், டிசேபிள் கிராஷ் டம்ப்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போன வருஷம் யூனிவர்சிட்டிலையும் கேட்டிருக்காங்க. தென் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கோட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதுவும் போன வருஷம் யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், அதுல காமன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். தென் ஒன் மோர் கொஸ்டின் வந்து டீபக்கிங் டெக்னிக்ஸ். இப்போ யூனிட் 4லயும் இந்த 4 கொஸ்டினுமே நீங்க கண்டிப்பா படிங்க. எப்படியும் ஒரு கொஸ்டின் இந்த 4ல இருந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் சர்வர், இதை பத்தி தான் இந்த யூனிட்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இது ரிலேட்டடா இம்பார்ட்டன்டா நான் ஒரு 4 டாபிக்ஸ் இங்க போட்டிருக்கேன். அதுல ஒன்னு வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் சர்வர், அதோட ஆர்கிடெக்சர். தென் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆக்டிவேட்டிங் அண்ட் அப்லோடிங் எ லைசன்ஸ் டு ஆர்கெஸ்ட்ரேட்டர். இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். தென் இந்த தேர்ட் கொஸ்டினும் போனதுல யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின் தான். ஆர்கெஸ்ட்ரேஷன் சர்வர் டு டிப்ளாய் பாட்ஸ், கிரியேட்டிங் எ ப்ரொவிஷன் ரோபோட், கனெக்டிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட். இது மூணையுமே சேர்த்து ஒரே கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ பார்ட் சில கூட நம்ம இந்த கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சிலபஸ் கவர் பண்றதுக்காக நான் ஒன் மோர் கொஸ்டின் இங்க போட்டிருக்கேன், ஆர்கெஸ்ட்ரேஷன் சர்வர் டு கண்ட்ரோல் பாட்ஸ். இந்த 4 கொஸ்டின் படிச்சீங்கனாலே யூனிட்ல ஒரு 80% கவர் ஆயிரும். அப்ப எப்படியும் நீங்க 1 or 2 கொஸ்டின்ஸ் கூட இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணலாம். அப்ப இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல மட்டும்தான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அதுல டாபிக்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல கூட நீங்க இந்த 4 கொஸ்டின் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிற 4 கொஸ்டின்ஸ் படிச்சா போதும். பட் செகண்ட் யூனிட்ல கண்டிப்பா இந்த 5 கொஸ்டினும் படிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் யூனிட் 3, 4, 5லாம் நான் 4 கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்கேன். அப்ப ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற இந்த எல்லா கொஸ்டினும் நீங்க படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.